Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மேல் மாவு செய்யிறதுக்கு நான் 1 டம்ளர் பச்சரிசியை வந்து 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு கப் கடலை பருப்பு வந்து நான் ஒரு 2 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் 1/2 கப் தேங்காய், 1 கப் வெல்லம், ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன். இப்போ வந்து நம்ம மேல் மாவு செய்யிறதுக்கு இந்த பச்சரிசியை வந்து அரைச்சு நம்ம ரெடி பண்ணனும் மேல் மாவு. அதே மாதிரி உள்ள பூரணம் செய்யிறதுக்கு வந்து இந்த கடலை பருப்பை வந்து நம்ம வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைக்கணும். சோ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச பச்சரிசியை வந்து இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கங்க. இத வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நான்ஸ்டிக் தவா இல்ல நல்ல அடி கனமா இருக்கிற பாத்திரத்துல வந்து ஊத்தி நம்ம வந்து மாவு ரெடி பண்ண போறோம். இப்போ வந்து கொழுக்கட்டை மாவுனுடைய அந்த பேஸ் செய்யிறதுக்கு நான் வந்து நல்ல அடி கனமான பாத்திரம் எடுத்துர்க்கேன். இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்துங்க. அதுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்கோம்ல, நல்ல தண்ணியாட்ட அரைச்சிருக்கோம்ல, இந்த மாதிரி அரைச்சுக்குங்க. இந்த பதத்துக்கு அரைச்ச மாவு வந்து இதுல ஆட் பண்ணிருங்க. நீங்க வந்து அரைக்கிறப்ப கொஞ்சம் லைட்டா உப்பு சேர்த்திக்கங்க. ரொம்ப உப்பு போட வேண்டாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திங்க. அந்த மாவுக்கு லைட்டா உப்பு டேஸ்ட் இருக்கணும்ங்கறதுக்காக. ஆட் பண்ணிட்டு இது நல்லா அப்படியே ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டே இருங்க. நமக்கு நல்லா இதாயி வரும். உங்களுக்கு மாவு திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து இத கை விடாம கிளறிட்டே இருக்கணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹீட்டாக வந்து லைட்டா இது கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து நீங்க கை விடாம கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்லயே நமக்கு வந்து மாவு நல்லா திரண்டு வந்துரும். இது வந்து நீங்க நல்லா அப்படியே கிளறிட்டே இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வெச்சிராதீங்க. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வெச்சிட்டு கிளறிட்டே இருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து மாவு நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்துரும். இது வந்து நல்லா கிளறிட்டு நீங்க வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் ஆக்கிருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வெச்சிராதீங்க. நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு இது வந்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே நல்லா மூடி போட்டு இந்த ஆவியில வேகற மாதிரி வெச்சிருங்க. அதுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். பேஸ் ரெடி பண்ணலாம். சோ ஒரு 3 நிமிஷம் நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி அந்த ஆவியிலே மாவு வேகற மாதிரி விட்டுருங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஆவியில வேக வச்ச மாவை வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப எடுத்து நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிணையற மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்குங்க. உங்களுக்கு வந்து மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் கூட மேல் மாவு வந்து விரிசல் இல்லாம நல்லா சாஃப்ட்டா வரும். சோ அதுக்காக நல்லா இந்த மாதிரி கையில வந்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு உள்ள வைக்கிற பூரணம் எப்படி செய்யிறதுன்னு பாத்துறலாம். கடலை பருப்பு வந்து இப்போ நம்ம குக்கர்ல வச்சிருக்கேன். இத வந்து நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் அதில இருக்கிற எல்லா தண்ணியும் வடிச்சிட்டு நீங்க வந்து ஒரு மத்து வச்சு லைட்டா மசிச்சு விட்டுக்குங்க. இல்லனா மிக்ஸில ஒரு சுத்து விட்டுக்குங்க. அதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பருப்பு தண்ணி இல்லாம இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பூரணம் சீக்கிரம் ரெடி ஆகும். இப்போ பூரணம் ரெடி பண்றதுக்கு நான் வந்து ஒரு வடச்சட்டில ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊத்திட்டு அது கூட இந்த வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். சோ ஒரு 3 நிமிஷத்துல வந்து நமக்கு இந்த வெல்லம் வந்து கரைஞ்சிரும். அதுக்கு அப்புறமா வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா வெல்லம் நல்லா வந்து உருகிருச்சு. இப்போ வந்து நம்ம மசிச்சு வச்சிருக்கிற பருப்பு அதில ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா அப்படியே கிளறிட்டே இருங்க. இது கூட வந்து நம்ம வந்து இப்ப தேங்காய் வச்சிருக்கோம். தேங்காயை வந்து லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இதில ஆட் பண்ண போறோம். அது வரைக்கும் இது அப்படியே கொதிச்சிட்டே இருக்கட்டும் நல்லா. இப்போ வந்து நம்ம தேங்காவை லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பருப்பும் பாகும் கொதிச்சிட்டு இருக்குறதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் வந்து ஒரு 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இத வந்து நான் இதல ஆட் பண்ணிக்கிறேன். இதல ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுருங்க. நீங்க வந்து பருப்பு வந்து எந்த அளவுக்கு கெட்டியா மசிச்சு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமா பூரணம் ரெடி ஆயிடும். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிரலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா பூரணம் வந்து திரண்டு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. ஸோ இது நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம வந்து கொழுக்கட்டையில் வச்சு வேக வச்சிடலாம். இது வந்து பருப்பு பூரணங்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். தேங்காய் பூரணமாக இருந்ததுன்னா ட்ரையாக வரும். நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம். இப்போ வந்து மாவு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பாலித்தீன் ஷீட் இல்லை உங்கள்கிட்ட திக்கான ஏதாவது ஒரு ஷீட்டில் வந்து லைட்டாக ஆயில் தடவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இதில் வந்து ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு இது பண்ணிவிட்டு கையிலையும் லைட்டாக ஆயில் தொட்டுட்டு இதை வந்து நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா லேசாக கொஞ்சம் ஓரளவுக்கு தின்னாகிற வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம உள்ளே பூரணம் வச்சிடலாம். இதில் வந்து பூரணம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே லேசாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் பூரணம் வச்சதுக்கப்புறம் அப்படியே இந்த ஷீட்டை எடுத்து மடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஓரங்களை வந்து நல்லா மடித்து விட்டுக்குங்க. இப்போ வந்து கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு இட்லி பாத்திரத்தினுடைய தட்டத்தில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து இதையெல்லாம் வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கிறப்ப நம்ம வந்து இந்த இட்லி தட்டை வச்சுட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொழுக்கட்டை நல்லா வெந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து நமக்கு கொழுக்கட்டை நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் நான் வந்து இதில் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா உள்ளேயும் நல்லா நமக்கு வெந்து நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டையினுடைய மேல் மாவு செய்கிறக்கான அரிசி மாவு வந்து உங்கள்கிட்ட இன்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து அரிசியை ஊற வச்சு அரைச்சி அதிலேருந்து மேல் மாவு ரெடி பண்ணி கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.